நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் கள்ளவழி கருப்பனார் கோவிலில் விடிய விடிய சமபந்தி கறி விருந்து. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கள்ளவழி கருப்பனார் கோவிலில் முப்பூசை திருவிழாவில் விடிய விடிய முப்பூசை திருவிழா பெண்கள் உட்பட 15,000 பேருக்கு சுட சுட கறி விருந்து. 1000 கிலோ ஆட்டுக்கறி, 1400 கிலோ பன்றிக்கறி, 100 கிலோ கோழிக்கறி என 2500 கிலோ சமைத்து விடிய விடிய சமபந்தி விருந்து நடைபெற்றது. சுற்றுவட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள் என ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் விருந்தில் கலந்து கொண்டனர். காலம் காலமாக வறட்சியின்றி மக்கள் விவசாயத்தில் செழித்து வாழ கடந்த 300 ஆண்டுகளாக இந்த விழா நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் இரவு முழுவதும் வரிசையில் நின்று அன்னதானத்தில் பங்கேற்பது சிறப்பு. ராசிபுரம் அடுத்து அருகே புதுப்பட்டியில் உள்ளது கள்ளவழி கருப்பனார் கோவில். போதமலை அடிவாரத்தில் உள்ள இக்கோவிலில் ஆண்டுதோறும் தை கடைசி வாரத்தில் முப்பூஜை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு முப்பூஜை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கள்ளவழி மலை மேல் இருக்கும் கருப்பனார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆடு, கோழி, பன்றிகளை பலியிட்டனர். மேலும் காவு சோறு கூரை விட்டு விசேஷ பூஜை செய்தனர். இவ்விழாவிற்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட ஆண், பெண் பக்தர்கள் விடிய விடிய பங்கேற்றனர். மேலும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பச்சரிசி, ஆடு, கோழி மற்றும் பன்றி கொண்டு வந்து சுவாமிக்கு பலியிட்டு காணிக்கை செலுத்தினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.